வணக்கம் மாணவர்களே. ஸோ முதல்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், தென் அதுக்கப்புறம் வந்து கோப்ளனார், தென் அதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் த வெக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நான் 3 மார்க்ஸ் சம்மு அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே 3 மார்க்ஸ் சம்மு போட்டு பார்த்துட்டு ஒரு 2 சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த எக்ஸசைஸு நம்ம கலந்து போகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் யூனிட் வெக்டார் வந்து ஒரே ஒரு வெக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார், அதான் ஃபார்முலா. ஸோ ஏ கேப் சிங்கிள் வெக்டர் கொடுத்தாங்கன்னா, டபுள் வெக்டர் கொடுத்தாங்கன்னா அது என் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சிங்கிள் வெக்டருக்கு வந்து யூனிட் வெக்டார். ஸோ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். ஸோ கொஸ்டின் என்னென்ன, ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த vector. So find the unit vector. Question la unit vector ne ketirukam parunga. Along the directions of the vector 7i plus 2j minus k. So appo kuduthukira vector let a vector nu eduthukka. So n ga appdin solluvaanga. Let a vector equal to 7i plus 2j minus k. Then modulus a vector kandupidinga. Modulus a vector enna root of 7 square plus 2 square plus minus 1 whole square. Because modulus ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, ஜே அண்ட் கே உடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறது தான் மாடுலஸ் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 49 + 4 + 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 54. therefore ஃபார்முலா இதான், ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்பது 7i minus 2j plus 2j minus k divided by square root of 54. So that is the required answer. Then second sum என்னென்ன, இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினேஷன் கூட கேட்பாங்க. இப் த வெக்டார்ஸ் -4i plus aj plus k and bi plus 3j plus k are parallel to each other ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். parallel to each other னா a equal to b வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ parallel to each other find the value of a and b. ஸோ அப்போ என்னென்னா ரெண்டு வெக்டரை தேதிருக்கோம். தென் கம்பேர் சின்ஸ் தே ஆர் பேரலல் மீன்ஸ் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜே கோஎஃபிஷியன்ட்டை எடுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஐ கோஎஃபிஷியன்ட் வந்து -4 இருக்குது, இங்கே ஐ கோஎஃபிஷியன்ட் வந்து பின்னு இருக்குது. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு -4. தென் ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஏ, இங்கே ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு 3. ஸோ அப்போ பிஏ ஈக்குவல் டு 3. ஸோ தட் இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். தென் ஏற்கனவே இது தேர்ட் சம் என்னென்னா, ஃபைண்ட் த மாடுலஸ் அண்டு டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் ஆஃப் 2i plus kன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வெக்டார்னு கொடுத்தாங்களாமே ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் வரும். ஸோ இங்கே 2i plus kன்னு கொடுத்துருக்கோம். எது இல்லையோ அதை 0jன்னு எடுத்துங்க. இங்கே ஜே வெக்டார் இல்லை, அதனால் 0jன்னு எடுத்துங்க. சப்போஸ் சில நேரத்தில் 2i plus jன்னு கொடுக்குறான்னு வச்சுங்க, அப்போ கே வெக்டார் இல்லை, அப்போ என்ன 0kன்னு எடுத்துக்கணும். சில நேரத்தில் ஜே ப்ளஸ் கேன்னு கொடுக்குறான்னு வச்சுங்க, ஸோ அப்போ ஐ கிடையாது, அதனால் 0iன்னு எடுத்துக்கணும். எது இல்லையோ அது 0ன்னு எடுத்துங்க. ஸோ அப்போ இங்கே என்ன, ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2i plus 0j plus k. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆர் வெக்டார், தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வரும்னா 4 + 1 வந்து ரூட்டு 5. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். x/r, y/r, z/r. ஸோ x/r, x என்பது 2, 2/√5, y என்பது 0, 0/√5, k என்பது z என்பது 1/√5. ஸோ தட் இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். 2/√5, 0/√5, 1/√5. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸினுடைய மீதமுள்ள சம். இந்த 2 மார்க்கு அண்ட் 3 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. இதை தவிர்த்து டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம், இல்லைனா டிஃபைன் யூனிட் வெக்டார், இல்லைனா டிஃபைன் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார், பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சம் தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு கண்டிப்பாக வரும். தென் அடுத்து வந்து என்னென்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி வந்து பொசிஷன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்குது, ஏபி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்குது, அப்புறம் வந்து சம்மேஷன் ஆஃப் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்குது, ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்லாம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டரை எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, ப்ராடக்ட்னா பெருக்கல் சொல்லுவாங்க, மல்டிப்ளை சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து டாட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, டாட் ப்ராடக்ட் அண்டு கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க.
டாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் கிராஸுக்கு இன்னொரு பேர் வந்து வெக்டார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டில் வந்து நம்பர் மட்டும் வரும். நம்பர்னா 50 இல்லை ஒரு -5 இல்லை -10 இல்லை 25 அது மாதிரி ஒரு நம்பர் மட்டும் வரும். அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் கிராஸ் ப்ராடக்டில் நம்பரும் இருக்கும் அண்டு டைரக்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது நம்பரோட 16i + 17j + 19k அப்படின்னு வரும். பட் ஆனால் அதில் வந்து ஸ்கேலார் ப்ராடக்டில் வந்து ஒன்லி 16 இல்லைன்னா 270 இல்லைன்னா -1 இல்லை -2 அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் வரும். ஒரு வேல்யூஸ் மட்டும் வந்ததுன்னா அது டாட் ப்ராடக்டை குறிக்கும். ஸோ வேல்யூஸோடு சேர்த்து ஐஜேகேன்னு வந்ததுன்னா அது வந்து வெக்டார் ப்ராடக்டை குறிக்கும். பட் சிம்பிளாக டாட் ப்ராடக்ட்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சிங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினண்ட்டு பண்ணணும். ஸோ டிட்டர்மினண்ட் மெத்தடில் பண்ணணும். ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸில் there are 2 types of 2 vectors. One is a dot vector and a cross vector சொல்லுவாங்க, ஆர் டாட் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் கிராஸுக்கு இன்னொரு பேர் வந்து வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து அனதர் பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் சொல்லலாம். டாட் அதான் டாட் வச்சுருக்கேன் ப்ராக்கெட்டில் வந்து டு ஃபைண்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, டு ஃபைண்டு ஏ டாட் பி, டு ஃபைண்டு ஏ டாட் பின்னு கேட்பாங்க. அதனால் ஃபார்முலா என்னென்னு ஒரு 5-6 ஃபார்முலா இருக்குது. ஸோ மெயினாக அதில் ஒரு 5 ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த 5 ஃபார்முலாவில் நம்ம வச்சு எல்லாம் எழுதணும். ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர்னால் செங்குத்தாகனா 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ காஸ் 90 வந்து 0ன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அதனால் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. ஆனால் ஜென்ரல் டெஃபினேஷன் டாட் ப்ராடக்ட் ஜென்ரல் டெஃபினேஷன் என்னென்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி இன்ட்டு காஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபி காஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க. அதில் டீட்டா வந்து 90 டிகிரி அப்படி வச்சோம்னா காசு 90 வந்து 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு ஆகிடும். அதனால் நம்மளுக்கு ஃபார்முலாவில் மெயினாக என்னென்ன, பர்பெண்டிகுலர் இல்லைன்னா மியூச்சுவலி ஆர்த்தோகனல் எல்லாமே ஒன்று தான். பர்பெண்டிகுலர் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இஃப் ஏ அண்ட் பி வெக்டர் ஆர் perpendicular, if a vector and b vector are perpendicular, then a dot b equal to 0. So a vector dot b vector equal to 0. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா, angle between the two vectors, angle between the two vectors and projections of a on b. வீழல் ப்ரொஜெக்ஷன்னா வீழல் சொல்லுவாங்க, ஆங்கிள்னா கோணம் காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ், ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ்னா ஃபார் டாட் ப்ராடக்ட்டுக்கு காஸ் டீட்டான்னு கண்டுபிடிப்போம், கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு சைன் டீட்டான்னு கண்டுபிடிப்போம். அதனால் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் அப்படின்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் பி. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் பி. இதான் காஸ் டீட்டாக்கு. ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு என்னென்ன, ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடுலஸ் பி வெக்டர். எங்கே கடைசியில் என்ன முடியுதோ ஏ ஆன் பினா மாடுலஸ் பி வெக்டர். பி ஆன் ஏ அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்க, ஃபார்முலா மட்டும் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ பி ஆன் ஏனா அதே ஏ டாட் பி வரும், கீழே வந்து மாடுலஸ் ஏ வெக்டர் வரும். பட் இந்த ஃபார்முலாவே மைண்டில் வச்சுங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி. ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி அப்படின்னு சொன்னோம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர். சரிங்களா? தென் அடுத்து வந்து ரெண்டு வெக்டரை டாட் பண்ணும்போது அதனுடைய டேபிள் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர், ஐ டாட் ஐ, ஐ டாட் ஜே, ஐ டாட் கே, இல்லைனா ஜே டாட் ஐ, ஜே டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ, கே டாட் கே, தென் கே டாட் ஜே அப்படி வந்து என்ன. ஸோ ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே அதெல்லாம் வந்து நான் இட் இஸ் யூனிட் வெக்டர். அதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ மீதி மாற்றி நம்ம டாட் பண்ணோம்னா ஐ டாட் ஜே பண்ணாலும் சரி, ஜே டாட் கே பண்ணாலும் சரி, இல்லை கே டாட் ஐ பண்ணாலும் சரி, அதனுடைய வேல்யூலாம் வந்து 0ன்னு. அதனால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ டாட் ஐ மட்டும் 1, ஜே டாட் ஜே மட்டும் 1, கே டாட் கே மட்டும் 1. மற்றதை மாற்றி டாட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0ன்னு. தென் ஃபோர்த் வந்து ஹவு டு டாட் ப்ராடக்ட், ரெண்டு வெக்டர் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், பி வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ அதுலேருந்து ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறோம்னா ஏ வெக்டரை எழுதுகிறோம், டாட் பி வெக்டரை எழுதுகிறோம். ஸோ ரெண்டு வெக்டரை டாட் பண்ணும் பொழுது ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டால்
மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதான் வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ. அது இங்கே ஐயுடைய கோஎஃபிஷியன்ட் A1, இங்கே ஐயுடைய கோஎஃபிஷியன்ட் B1, அதான் A1 B1. தென் அடுத்தது ஜேயுடைய கோஎஃபிஷியன்ட் A2, இங்கே ஜேயுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து B2, A2 B2 ப்ளஸ் A3 B3, A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3. இதான் வந்து ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இதான் மெயின் ஃபார்முலா. யூஸ் ஆகும். ரெண்டு எந்த இது பண்ணாலும் சரி, A டாட் பி கண்டுபிடிக்க தந்தாலும் சரி, இந்த A டாட் பி கண்டுபிடிக்க தந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் A டாட் பிக்கு இன் ஜென்ரல் A டாட் பியை கண்டுபிடிக்கிறதுக்கு I கோஎஃபிஷியன்ட்டுக்கு I கோஎஃபிஷியன்ட், J கோஎஃபிஷியன்ட்டுக்கு J கோஎஃபிஷியன்ட் அண்டு K கோஎஃபிஷியன்ட்டுக்கு K கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். தென் அடுத்தது வந்து என்னென்னா A டாட் பி ஈக்குவல் டு B டாட் A. ஸோ டாட் பிகாஸ் டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். டாட் இப்போ 5 into 8 அதுவும் பண்ணாலும் 40 தான் வரும், இல்லை 8 into 5 பண்ணாலும் என்ன வரும், 40 தான் வரும். ஸோ தட் இஸ் A டாட் பி ஈக்குவல் டு B டாட் A அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் A டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ தென் அதே மாதிரி A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஜென்ரலாக A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா அதே தான், இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2A டாட் பின்னு அங்கே எழுதணும், 2A டாட் பி. அதே மாதிரி A மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2A டாட் பி. தென் அதுக்கப்புறம் என்னென்ன A ப்ளஸ் பி இன்ட்டு A மைனஸ் பி ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். இந்த டாட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்டில் இந்த மெயினாக வந்து இந்த 8 ஃபார்முலா எழுதியிருக்கேன். பட் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது வந்து மெயினில் 5 ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். இந்த 5 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு 10 மார்க் வாங்கலாம். ஷியூராக ஒரு 10 மார்க் வருவாங்க, கேட்பாங்க. ஒரு வேணா வந்து 5 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்பான். இதனுடைய அப்ளிகேஷன்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் அப்ளிகேஷன்ஸில் ஃபைண்ட் த ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக டாட் ப்ராடக்ட்டை தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டான்னா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும். ஸோ அதனால் ஒர்க் டன் கேட்டான்னா கண்டிப்பாக ஒர்க் டன் ஒரு சம் கண்டிப்பாக வரும். அந்த ஒர்க் டன் சம்முக்கு கேட்டான்னா மெயினாக வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம வந்து ப்ராப்ளத்தை இந்த இதில் பார்ப்போம் மாணவர்களே. வணக்கம் மாணவர்களே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நம்ம A டாட் பி ஃபார்முலா நம்ம பார்த்தோம். I டாட் I, J டாட் J, K டாட் K உடைய வேல்யூலாம் பார்த்தோம். ரெண்டு வெக்டர் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, ஹவு டு ப்ராடக்ட் த டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ A வெக்டர் டாட் B வெக்டர்னா ஸோ I கோஎஃபிஷியன்ட்டுக்கு I கோஎஃபிஷியன்ட், J கோஎஃபிஷியன்ட்டுக்கு J கோஎஃபிஷியன்ட், K கோஎஃபிஷியன்ட்டுக்கு K கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து A டாட் பின்னு அர்த்தம். அதுலேயே பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டோன்னா A டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே இட் மேபி ஏ பர்பண்டிகுலர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P, இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A, இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M அப்படிலாம் கேட்டாங்கன்னா A டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. A டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு இட் இஸ் அ கிவன் கண்டிஷன். ஸோ A டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் கான்ஸ்டன்ட், எனி கான்ஸ்டன்ட், P வேல்யூ கேட்பான், இல்லை A வேல்யூ, இல்லை M வேல்யூ, எது கேட்டாலும் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ வெறும் ஃபைண்ட் A டாட் பி இல்லைனா ஃபைண்ட் த ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டோன்னா டு ஃபைண்ட் A டாட் பி ஒன்லி. A வெக்டர் டாட் பி அது வந்து 0 வரலாம், இல்லை நம்பர் வரலாம், எது ஒன்றா நெகட்டிவில் வரலாம், பாசிட்டிவில் வரலாம். பட் அதே கொஸ்டினை A வேல்யூ B வேல்யூ கொடுத்துட்டு இட் மேபி ஏ பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுப்பாங்க. இட் மேபி ஏ பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னோன்னா A டாட் பி கண்டுபிடிச்சி ஆன்சர் 0ன்னு வரணும். 0ன்னு வந்துடுச்சுன்னா இட் மேபி ஏ பர்பண்டிகுலர். 0 வரலன்னா இட் இஸ் நாட் ஏ பர்பண்டிகுலர். ஸோ இது பர்பண்டிகுலர் தான். இதிலிருந்து ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் A, இல்லைனா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P, இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம A டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேல்யூ கண்டுபிடிக்கும். தென் அதுக்கப்புறம் பிகாஸ் ஸோ நம்ம டாட் ப்ராடக்டை பண்ணும்போது I கோஎஃபிஷியன்ட்டுக்கு I கோஎஃபிஷியன்ட், J கோஎஃபிஷியன்ட்டுக்கு J கோஎஃபிஷியன்ட், K கோஎஃபிஷியன்ட்டுக்கு K கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு சிம்பிளாக சொல்கிறோம்னா ஸோ மீதி ரிமைனிங்கை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா I டாட் J 0ன்னு ஆகும், J டாட் K 0, K டாட் I 0. அதனால் சிம்பிளாக ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம்னா I கோஎஃபிஷியன்ட்டுக்கு I கோஎஃபிஷியன்ட், J கோஎஃபிஷியன்ட்டுக்கு J கோஎஃபிஷியன்ட், K கோஎஃபிஷியன்ட்டுக்கு K கோஎஃபிஷியன்ட்டை பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதான் நம்ம அதை வச்சு அதை பேஸ் பண்ணி சம் சொல்லியிருக்கேன். ஸோ டைப் 1ல் என்னென்ன ஃபைண்டு A டாட் பி, கொஸ்டினில் A டாட் பின்னு கேட்பான். ஃபைண்ட் A டாட் பி
or find the scalar product or find the dot product அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் ஒரே கொஸ்டின் நான் ஏ டாட்டு பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இஃப்னா கிவன் கொடுக்கப்பட்டவை. இஃப் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கான், பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஃபைண்டு ஏ டாட் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏ வேல்யூ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுகிறோம், ஏ வேல்யூ எழுதுகிறோம், பி வேல்யூ எழுதுகிறோம், ரெண்டுத்தையும் டாட் பண்ணுறோம். ஸோ நடுவில் டாட் பண்ணியிருக்கேன். டாட் பண்ணும்போது ஐ கோஎஃபிஷியன்ட் இங்கே 5, இங்கே ஐ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 0ன்னு போடக்கூடாது. இங்கே ஐ இருக்கிறதால, ஐயே இல்லைன்னா ஐ டைமே சுத்தமாக இல்லை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னென்ன 5 × 1. அதுக்கப்புறம் இங்கே ஜே வந்து -2 கோஎஃபிஷியன்ட்டு, இங்கே ஜே வந்து -3. ஸோ -2 × -3. கே வந்து 3, இங்கே கே உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ அதனால் 3 × 4. ஸோ 5 × 1 5, -2 × -3 +6 அண்டு 3 × 4 வந்து 12 ஆகிடும். ஸோ அதை பண்ண 12 + 6 வந்து 18, 18 + 5 வந்து 23. இல்லைன்னா 6 + 5 வந்து 11, 11 + 12 வந்து 23. இதான் ஒரு ஆன்சர். இதான் ஏ டாட் பின்னா டாட் ப்ராடக்ட் இட் இஸ் ஏ மேக்னிடியூட் ஒன்லி. மேக்னிடியூட்னா என்னென்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் வரும், ஐஜேக்கெல்லாம் அங்கே வராது. ஸோ அதான் இங்கே நம்பர்ஸ் மட்டும் வந்துருக்குங்களா, 23 வரலாம், ஸோ 5ன்னு வரலாம், இல்லை -5ன்னு வரலாம், பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், எது வேணாலும். ஸோ தட் இஸ் ஒரே நம்பர் மட்டும்தான் வரும், கூட ஐஜேக்கெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? நம்பர் ஐயுடைய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணும், கூட 5i 1iலாம் எடுத்து போடக்கூடாது. வெறும் ஐக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு ஜே கோஎஃபிஷியன்ட், கேக்கு கே கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ ஏ டாட் பி பண்ணோம்னா நம்மளுக்கு 23. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் த வெக்டர்ஸ். ஸோ 2 வெக்டர் கொடுத்துருக்கான். ஆர் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா என்னென்னா செங்குத்தாக. செங்குத்தாக இன்னொரு பேர் வந்து மியூச்சுவலி ஆர்த்தோகனல். எல்லாமே ஒன்று தான். பர்பெண்டிகுலர், மியூச்சுவலி ஆர்த்தோகனல், இல்லை மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், எல்லாமே வந்து ஆல் திஸ் திங் ஒன்று. ஸோ அப்போ ஷோ தட் த வெக்டர்ஸ் 4i + j - 3k, 3i + 3j + 5k ஆர் பர்பெண்டிகுலர். நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா a டாட் b = 0. இந்த ஃபார்முலா. ஸோ 2 வெக்டரை டாட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு வரும். கொஸ்டினில் வெறும் ஃபைண்ட் ஏ டாட் பின்னா 0 வரணும்னு அவசியம் கிடையாது. 0 வரணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் எதுனா வரும், இல்லை 0 வந்ததுன்னா 0 வந்தாலும் 0 போடுங்க, நம்பர் வந்தால் நம்பர் வரும் கண்டிப்பாக. பட் இதில் வந்து பர்பெண்டிகுலர்னா கண்டிப்பாக 0 தான் வரணும். 2 வெக்டரை டாட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 வரணும். அப்போ என்ன, நான் ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் எடுத்துருக்கோம், ரெண்டுத்தையும் டாட் பண்ணுறோம். டாட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு ஜே கோஎஃபிஷியன்ட், கேவுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இங்கே 3, 4 × 3, இங்கே 1, இங்கே 3, 1 × 3, இங்கே -3 × 5, -3 × 5. ஸோ 12 + 3 வந்து 15, -15, +15 -15 வந்து 0. ஸோ ஏ டாட் பி பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா இட் இஸ் ஏ பர்பெண்டிகுலர். என்ஸ் வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாத்துக்கும் இந்த சம்முக்கு பெரிய கிளாஸுக்கு சம்முக்கலாம், பெரிய சம்முக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏ டாட் பி 2 வெக்டர் எப்படி நம்ம டாட் பண்ணுறது, 2 வெக்டர் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுன்றத நம்மளுக்கு பெரிய சம்மில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஸோ அடுத்து என்னென்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. இதில் வந்து இப்போ இது பர்பெண்டிகுலராக நிரூபி அப்படின்னு கேட்டாங்க. இதில் வந்து பியின் மதிப்பை காண்க, இல்லை எம்மின் மதிப்பை காண்க, இல்லை ஏவின் மதிப்பை காண்கன்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஷோ தட் 2i + pj + k அண்டு 4i + 2j - 2k மே பி பர்பெண்டிகுலர். ஸோ அப்போ என்னென்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு இது, பி வெக்டர் ஈக்குவல் டு இது. ஸோ அதுலேருந்து ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிறோம். போன சம்மில் வந்து ஏ டாட் பி வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதில் வந்து நான் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். இட்ஸ் எ கிவன் கண்டிஷன். அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டா தான் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ பி வேல்யூ, இல்லை எம் வேல்யூ, இல்லை ஏ வேல்யூ, எந்த வேல்யூனாலும் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இது ஏ வேல்யூ டாட்டு பி வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ நான் டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு ஜே, கேவுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இங்கே வந்து ஐ கோஎஃபிஷியன்ட் வந்து 4, 2 × 4, இங்கே ஜே கோஎஃபிஷியன்ட் வந்து பி, இங்கே ஜே கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ பி × 2 + 1 × -2. ஸோ அப்போ நான் 8 + 2p -2 = 0. 2p 8ல் 2 போச்சுன்னா 6, 2p + 6 = 0. ஸோ therefore 2p = இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு ஆப்போசிட்டாக வந்து ஈக்குவல் டு சைடு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 2p = -6. இங்கே இருக்கிற மல்டிப்ளை
ஆப்போசிட்டாக வந்தால் டிவைட் ஆகிடும். P ஈக்குவல் டு -6/2. ஸோ 6/2 ஈக்குவல் எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு -3. என்ன வருது, டிவைட் பண்ண வருது, சில நேரத்தில் டிவைட் ஆகாமல் அப்படியே இருக்கும், 5/2 கூட வரும். இப்போ 5/2 2.5 போடாதீங்க, 5/2 போட்டுருங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன, இங்கே வந்து கரெக்டாக டிவைட் ஆகுது, -6/2 வந்து 3ன்னு வந்து. ஸோ அதனால் A.B எப்படி கண்டுபிடிக்கணுன்றத சொல்லியிருக்கேன். A.B = 0 வந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், பர்பண்டிகுலர் சொல்லியிருக்கேன். வெறும் A.B வந்து கண்டுபிடிக்க சொன்னா அது வந்து சம் ஸ்கேலார் பாயிண்ட். ஸ்கேலார்னா கான்ஸ்டன்ட், அந்த ஏதாவது எனி கான்ஸ்டண்ட்டாக வரலாம், வேல்யூ வரலாம். அதே பர்பண்டிகுலர் சொன்னா 0ன்னு கண்டிப்பாக 0 வரும். அதே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான்னா 0ன்னு வச்சுக்கணும். 0 A.B = 0ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூ கேட்டிருக்கணும், அதுலேருந்து P வேல்யூ கண்டுபிடிக்கணும். நாலாவது என்னென்னா மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவலி ஆர்த்தோகனல் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஸோ மியூச்சுவலி ஆர்த்தோகனல் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஸோ ஷோ தட் த வெக்டர்ஸ் I minus j plus 2k, 4j plus 2k, 10i minus 2j plus 4k. ஸோ இந்த 10i வந்து -10i minus 10i minus 10i minus 2j plus 4k or mutually orthogonal or mutually perpendicular. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இதுவும். இது வந்து பார்ட் சியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்னென்னா மியூச்சுவலி வெறும் பர்பண்டிகுலர் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னாலுமே A.B = 0. இங்கே 3 வெக்டர் கொடுத்துருக்கான். ஒன்று A வெக்டராக எடுத்துக்கிறோம், இன்னொன்று B வெக்டராக எடுத்துக்கிறோம், இன்னொன்று C வெக்டராக எடுத்துக்கிட்டு மியூச்சுவலி ஆர்த்தோகனலி இல்லை மியூச்சுவலி ஆர்த்தோகனல் இல்லைன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா A.B = 0, B.C = 0, C.A = 0. மூணுமே 0ன்னு வந்தால் தான் it may be a mutually perpendicular. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன, ஃபர்ஸ்ட் A = I minus j plus 2k, B = 4j plus 2k, C is equal to -10i minus 2j plus 4k. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து A.B கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க மாணவர்களே, A.B-னாலுமே ரெண்டு வெக்டரை டாட் பண்ணாலுமே சிம்பிள் கான்செப்ட் வந்து வந்து I வெக்டருக்கு I வெக்டர், J வெக்டருக்கு J வெக்டர், K வெக்டருக்கு K வெக்டர் அப்படின்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வரணும் ஆன்சரு. அதே மாதிரி தான் இங்கே A.B கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு I கோஎஃபிஷியன்ட்டுக்கு I கோஎஃபிஷியன்ட், J கோஎஃபிஷியன்ட்டுக்கு J கோஎஃபிஷியன்ட், K கோஎஃபிஷியன்ட்டுக்கு K கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 0ன்னு வரணும். பிகாஸ் த கொஸ்டின் இஸ் மேபி பர்பண்டிகுலர். அப்போ என்னென்னா A.B வந்து நம்ம பண்ணும்போது I minus j plus 2k இருக்கு, இங்கே 4j plus 2kன்னு இருக்கு. இங்கே ஐயுடைய கோஎஃபிஷியன்ட் 1, இதில் ஐயே கிடையாது. ஐயே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 1 × 0 minus 1 × 4 plus 4 × 2 × 2 வெக்டர் 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஆன்சரு -4 + 4ன்னு வருது. -4 + 4 வந்து 0ன்னு ஆகிடும். தென் அடுத்தது அதேமாதிரி கம் டு தி நெக்ஸ்ட் சேம் இது வந்து என்ன B.C கண்டுபிடி. B.Cக்கு வந்து B வெக்டர் வந்து 4j plus 2k டாட்டு 10i minus 2j plus 4k. அப்போ என்ன, இங்கே ஐயே கிடையாது, அதனால் 0 × -10, 0 × -10, 0 × -10, 0 × -10, அப்புறம் வந்து 4 × -2, தென் அதுக்கப்புறம் 2 × 4. ஸோ அப்போ therefore B.C is equal to 0 × any number 0, 4 × 2 வந்து -8, 2 × 4 வந்து +8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து C.A. ஸோ C வெக்டர் நம்மளுக்கு தெரியும், டாட்டு A வெக்டர் தெரியும். ஸோ C வந்து என்ன, I கோஎஃபிஷியன்ட் வந்து -10, இங்கே I கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அப்போ -10 × 1. J கோஎஃபிஷியன்ட் வந்து -2, இங்கே J கோஎஃபிஷியன்ட் வந்து -1. தென் K கோஎஃபிஷியன்ட் வந்து 4, இங்கே K கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ -10 × 1 -2 × -1 plus 4 × 2. ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னா -10 + 2 + 8 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. -10 + 10 வந்து என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு 0ன்னு ஆகுது. ஸோ -10 + 10 0 வருது. அப்போ மூணுமே நம்மளுக்கு என்ன வருதுன்னா 0ன்னு ப்ரூவ் ஆயிடுது. A.B-யும் 0 வருது, B.C-யும் 0 வருது, C.A-வும் 0 வருது. அதனால் இது வந்து என்ன, இட் இஸ் a mutually perpendicular or mutually orthogonal or only it is a mutually
பர்பெண்டிகுலர். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சம்ம மட்டுமே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். எக்ஸாமுக்கு வந்து இந்த மாடலில் தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக இன்னும் ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது, அது நம்ம போடலாம் மாணவர்களே. ஸோ அந்த அடுத்த சம்ம இதுக்கு பண்ணிக்கலாம் மாணவர்களே. ஸோ டைப் 1ல் ஃபுல்லாக பார்த்தோம். டைப் 2ல் வந்து என்னென்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி அண்டு ஆங்கிள் பிட்வீன் தி 2 வெக்டர்ஸ். ஸோ சில நேரத்தில் ரெண்டுமே சேர்த்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க 5 மார்க்ஸில். சில நேரத்தில் ப்ரொஜெக்ஷன்ஸ் மட்டும் கேட்பான், இல்லைனா ஆங்கிள் பிட்வீன் தி ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் ஒரே இதில் தான் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த வெக்டர்ஸ் 8i plus 4j minus 3k on the vector 2i minus 3j plus 2k கொடுத்துட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கான், ஃபைண்ட் ஆல்சோ த ஆங்கிள் பிட்வீன் தம். இது மாதிரி ரெண்டுமே கேட்டானா ரெண்டுமே போடணும். சில நேரத்தில் ஒன்று மட்டும் கேட்பாங்க, ஒன்று மட்டும் கேட்டோன்னா அது எதாவது கண்டுபிடிச்சிட்டு எது தேவையோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தேவையோ அதை வச்சு அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்ட ப்ரொஜெக்ஷன்னாலுமே வீழல், ஏயின் மீது பியின் வீழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க 2i minus 3j plus 2k and b vector equal to 8i plus 4j minus 3k. It is a given vectors. Then first find the a dot b கண்டுபிடிங்க, மாடுலஸ் a கண்டுபிடி, மாடுலஸ் b கண்டுபிடிங்க. a dot b என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு வெக்டரை டாட் பண்ணுறதுக்கு i வெக்டருக்கு i வெக்டர், i கோஎஃபிஷியன்ட்டுக்கு i கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட்டுக்கு j கோஎஃபிஷியன்ட், k கோஎஃபிஷியன்ட்டுக்கு k கோஎஃபிஷியன்ட். ஸோ அதில் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணு. அப்போ என்ன 2 × 8 minus 3 × 4 plus 2 × minus 3. ஸோ அப்போ 2 × 8 வந்து 16 minus 12 minus 6. ஸோ அப்போ என்ன 16 minus 12 வந்து minus 4 plus 4ல் minus 6 போச்சுன்னா minus 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ a dot b வந்து என்ன உங்களுக்கு மைனஸ். a dot b என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கேலார் ப்ராடக்ட், இட் இஸ் ஏ டாட் ப்ராடக்ட். அதனால் ஒரு நம்பர் மட்டும்தான் வரும், அது பாசிட்டிவாக வரலாம் நெகட்டிவாக வரலாம். அதனால் ஃபஸ்ட்டு a dot b கண்டுபிடிச்சிட்டோம். தென் மாடுலஸ் ஏக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா ஏனுடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 + 9 + 4 ஈக்குவல் டு √17. தென் அடுத்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் -3 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன வரும் 64 + 16 + 9 that is equal to 89. therefore ஃபார்முலா என்ன, கொஸ்டினில் ரெண்டுமே கேட்டிருக்கான், ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த வெக்டரும் கேட்டிருக்கான் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் கேட்டிருக்கான். ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி ஈக்குவல் டு a dot b divided by modulus b. இதான் ஃபார்முலா. a dot b divided by modulus b which is equal to a dot b வந்து -2 divided by √89. then angle between a vector and b vector அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா cos theta equal to a dot b divided by modulus a modulus b. angle between அப்படின்னு கொடுத்தாலுமே cos theta யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். angle between the sign of the vectorன்னு கொடுப்பான், அது வந்து கிராஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணும். ஸோ அங்கே வந்து அங்கேயும் ஆங்கிள் பிட்வீன் கேட்டால் நம்ம cos theta கண்டுபிடி தப்பு கிடையாது. பட் ஆங்கிள் பிட்வீன் த சைன் ஆஃப் த வெக்டர் அப்படின்னாலுமே சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே இது வந்து ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்னா cos theta equal to a dot b by modulus a into modulus b. இதான் ஃபார்முலா. ஸோ a dot b வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -2 divided by √17 into √89. ஸோ தட் இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர் ஃபார் இது மாதிரி ரெண்டுமே கேட்பான், இல்லைனா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்பான். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் இல்லை ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு கேட்டேன்னா ஃபைண்ட் த ஆங்கிள்னா எல்லாமே கண்டுபிடிச்சான். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாலும் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் நீட்டாக போட்டுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணிங்களா? தென் அடுத்து செகண்ட் சம் என்னென்னா இதே டைப் 1ல் வந்த சம் தான், பட் இருந்தாலும் இதுலேயும் கேட்பானுங்க. ப்ரூவ் தட் த வெக்டார்ஸ் ஆர் 2i minus j plus 3k, 2i plus j minus k, i minus 4j minus 2k are mutually orthogonal. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னாலும் ஒன்று தான், மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? அதனால் வந்து மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னு சொன்னாலுமே a dot b equal to 0, b dot c is equal to 0 and c dot a equal to 0. மூணுமே 0ன்னு வரும். அதை கீழே இங்கே ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கேன். a dot bயும் 0 வரணும், b dot c யும் 0 வரணும், c dot aவும்
0 வரும். அதனால் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர்னு அசியூம் பண்ணிவிட்டு லெட் a டாட் b ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இதில் டாட் ப்ராடக்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், i கோஎஃபிஷியன்ட்டுக்கு i கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட்டுக்கு j கோஎஃபிஷியன்ட், k கோஎஃபிஷியன்ட்டுக்கு k கோஎஃபிஷியன்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 2 × 2 -1 × 1 + 3 × -1. தென் அதேமாதிரி b டாட் சிக்கு b டாட் சி என்ன வருதுன்னா 0ன்னு வரும். தென் c டாட் ஏக்கும் அதே i கோஎஃபிஷியன்ட்டுக்கு i கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு j கோஎஃபிஷியன்ட், கேக்கு k கோஎஃபிஷியன்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0. ஸோ மூணுமே என்ன வருதுன்னா a டாட் பியும் 0, b டாட் சி 0 and c டாட் a 0. ஸோ therefore a vector, b vector, c vector are mutually perpendicular. Mutually perpendicular or mutually orthogonal எது கேட்டாலும் மூணுமே நம்மளுக்கு 0 வரலாம். Projections of a on b இல்லைனா projections of the vectors and angle between the vectors அப்படி கேட்டாங்கன்னா a டாட் b ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மாடுலஸ் a ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அண்ட் மாடுலஸ் b ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மூணுத்தையும் அப்ளை பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைக்கும். தட் இஸ் த ரிக்வயர்டு ஆன்சர் ஃபார் த சம்ஸ். இந்த ரெண்டு மாடலில் 3 மாடலில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்ட் சியில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பாக. அதேமாதிரி பார்ட் பிலையும் ஒன்று வரும், பார்ட் ஏலையும் சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க மாணவர்கள். ஸோ அதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி நீங்கள் பார்த்துங்க. மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸை நம்ம கடந்து செல்லலாம் மாணவர்கள். நன்றி.